அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வார பங்கு சந்தை வந்து எப்படி இருந்தது, இப்போ கம்மிங் வீக் ஆகஸ்ட் 24லேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கா நிஃப்டி சென்செக்ஸ் அதுக்கப்புறம் எம்சிஎக்ஸில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கா டே கேண்டில் 1 வீக் கேண்டலில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நிஃப்டி இந்த வாரம் வந்து எப்படிங்க இருந்தது அப்படின்னா, இப்போ நான் ஒரு 1 வீக் கேண்டில் வந்து வச்சுருக்கேன். ஆகஸ்ட் 3 நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ஆகஸ்ட் 3 அந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி கேண்டில். இப்போ டோஜி கேண்டலோட லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு செல்லர்ஸ் ஆக்குப்பை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ போன வாரம் ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் நடந்தது. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பையர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,025ல் ஒரு சப்போர்ட் எடுத்து நமக்கு வந்து பையர்ஸ் மறுபடியுமே வந்து உள்ளார வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதாவது உள்ளார வந்து பையர்ஸ் வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இந்த ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கறனால. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே வந்து இந்த வாரம் கொஞ்சம் பையர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த வாரம் இது வந்து கண்டினியூவேஷன் ஆகுமா? ஏன்னா ஹேமர் கேண்டில் போடுறப்ப ஹையாக பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது நியூஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ போர் என்னதாங்க போயிட்டுருக்கு அப்படின்னா, பேச்சுவார்த்தை வந்து சக்ஸஸ் வந்து ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து ஓமன் அப்படிங்கிற ஒரு நாடோட சேர்ந்து ஒரு புது ஷிப்பிங் ரூட்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதன் மூலயமா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து இனிமேல் கப்பல்கள் வந்தாலும் வரலனாலும் வேற ஒரு ரூட் வழியாக வேர்ல்டு லெவலில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான் அண்ட் ஓமன் சேர்ந்து. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிளாக்கேட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. இராணுவம் என்ன சொல்கிறது அப்படின்னா அமெரிக்கன் பிளாக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இராணுவ முற்றுகை அதை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் அடிக்கடி. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு வேறு ஷிப்பிங் ரூட் மூலயமா நாங்கள் வந்து தயார்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருந்தது. ஸோ இந்த நியூஸ் வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து சப்ளை கொடுத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ மறுபடியுமே அங்கங்கே நடக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரைக்ஸ்னால தொடர்ந்து நமக்கு வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து மேலே தான் வந்துட்டு இருக்குது. WTI க்ரூட் ஆயிலும் பார்த்திங்க அப்படின்னா மேலே தான் வந்துட்டு இருக்கு. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால சைனா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் ரிஃபைனரிஸிக்கு வந்து நாங்கள் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் வாங்கிறதுக்கு பதிலாக வேறு கண்ட்ரிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அது ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் அங்கேருந்து நாங்கள் வந்து க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யா அங்கேருந்து நாங்கள் வந்து க்ரூட் ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், இவ்வளோ விலை அதிகமாக கொடுத்து எங்களால் வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போ யாருக்கு வந்து அழுத்தம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த ப்ரெஷர் மூலயமா ட்ரம்ப் வந்து என்னெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ போர் மூலியமாக இல்லாமல் ஈரானோட பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீது சாங்ஷன். இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஈரானுக்கு எந்தெந்த நாடெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டேரிஃப் போடுறது, சாங்ஷன், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ கம்மிங் வீக்கில் ஏதாவது ஒரு டேரிஃப் நியூஸ் வரதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சைனா மீது ப்ரெஷர். ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், சைனா வந்து இம்போர்ட் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பண்ணாமல் வேறு நாட்டில் இருந்து க்ரூட் ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனால சைனா மேலே வந்து ஒரு டேரிஃப் போடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேடோ ஆயில் ஃபிட் மீது நடவடிக்கை. அப்படின்னா என்னென்னா சாங்ஷனை தவிர்த்து ஈரான் எண்ணெய் கடத்தும் ஷிப்பிங் நெட்வொர்க்களை தொடர்ந்து டார்கெட் வந்து செய்யலாம். சொன்னால புது ஷிப்பிங் ரூட்டுக்கு போகிற கப்பல்களை அங்கே போயிட்டு டார்கெட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரெல்லாம் ஈரான் மேலே வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான நியூஸு. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன், நானாக க்ரியேட் பண்ணது கிடையாது. இப்போ 25 இயர்ஸ் டேட்டா வச்சு பார்க்குறப்ப ஒரு ஈக்விட்டியா டெபிட்டா கோல்டா எந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஓகேங்களா? இப்போ போர்ட்ஃபோலியோனாலே சில பேர் என்ன வந்து முடிவு பண்ணிக்குவாங்க அப்படின்னா
ஈக்விட்டிஸ்லேயே தொடர்ந்து வந்து ஒரு முதலீடு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் 2 வருஷமாகவே நமக்கு வந்து தெரியும், நிஃப்டி வந்து பெரிய அளவில் வந்து growth கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வளர்ச்சி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்லையும் சரி, வரக்கூடிய வருஷங்கள்லையும் சரி, ஸோ எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது தான் ஸோ இந்த அசைன்மெண்ட் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஒரு 7 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் கொடுக்குற ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு 13.8% வந்து கொடுக்குற போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னா 70% ஈக்விட்டி, 30% டெபிட். ஓகேங்களா? அதே மாதிரி 12.5% கொடுக்குற ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னா 50-50%. அதே 15% கொடுக்குற போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு வேணும், அதாவது நம்ம கிடைக்கிற பர்சன்டேஜை விட கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் வந்து வேணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து கோல்டு ஆட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ கோல்டை வந்து எதனால் அங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா, கோல்டு நமக்கு வந்து தெரியும், இப்போ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. என்னதான் நமக்கு வந்து அங்கங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து இறங்கினா கூட இப்போ போக போக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் நமக்கு வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிஃப்டி கொஞ்சம் சொதப்புனா கூட, இப்போ இந்த ஈக்விட்டிஸ் கொஞ்சம் நமக்கு வந்து சொதப்புனா கூட இந்த டெபிட்டும் சரி, இந்த கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கோல்டு வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 70% ஈக்விட்டி வந்து வச்சுருக்கீங்க, 15% வந்து டெபிட்டு, 15% வந்து கோல்டு. ஸோ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 15% வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து இவங்க வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வெறும் ஈக்விட்டிஸ் மட்டுமே நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து வச்சுக்காம 15% டெபிட்டும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 15% வந்து கோல்டு, இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈக்விட்டிஸில் கொடுக்குற பர்சன்டேஜை விட கொஞ்சம் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஷார்ட் டேர்மும் சரி, லாங் டேர்மும் சரி, நிஃப்டி வந்து ஏறுமா? ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம போட்டிருந்தோம் 26,000 வந்து ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 26,000 அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து யாராலையுமே வந்து ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பொய்யாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எப்போ வந்து ஒரு 26,000 ரீச் பண்ணும் ஒரு லாங் டேர்ம், ஒரு 1 or 2 years இல்லை 6 months, ஸோ அந்த மாதிரி வேணால் சொல்லலாமே தவிர இந்த அடுத்த வாரங்க, இன்னொரு 10 நாள், இன்னொரு 15 நாள் அந்த மாதிரியெல்லாம் யாராலையுமே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுக்க முடியாது. பட் 26,000 ரீச் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 5 மாதமாக எஸ்ஐபியில் ஒரு 30,000 கோடிக்கு மேலே டிஐஎஸ் கிட்ட வந்து பணம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எஸ்ஐபி யார் போடுவாங்க? பீப்புள்ஸ் ஃபண்டு வந்து டிஐ கிட்ட வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ டிஐ வந்து தொடர்ந்து பையிங்கில் தான் இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த 5 மாதமாக 30,000 கோடிக்கு மேலே வரதுனால ஸோ கண்டிப்பாக நிஃப்டி வந்து கொஞ்சம் இன்னமும் வந்து என்னதான் எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு போனாலும் ஸோ டிஐ ஸ்டாக்கு பிடிச்சி மறுபடியும் மேலே கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது. சரிங்க, இதில் வந்து எந்த மாதிரி ஃபண்டில் வந்து அதிகமாக பீப்புள்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், தீமேட்டிக் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான எஸ்ஐபி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிட் கேப் ஃபண்ட்ஸுங்கிறது ரொம்பவே நல்ல என்ன சொல்கிறது அப்படின்னா நல்ல தேர்வு, நல்ல சூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மிட் கேப் ஃபண்ட்ஸு. ஏன் அப்படின்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸு, லோ வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை விட ஒரு மிட் கேப் ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நிஃப்டி மிட் கேப் எல்லாம் கிட்டத்தட்ட 15,000 வந்து டச் பண்ணிருச்சு. இன்னொரு 1 or 2 yearsல மேபி ஒரு 16,000 கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட்ஸை வந்து அதிகபட்சமாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இதில் வந்து லம்சம் அமௌண்ட் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாமே வந்து எஸ்ஐபி தான். லம்சம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முழுசாக வந்து இப்போ லம்சம் அமௌண்ட்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா
அப்படியே கொண்டு போய் 10 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு இருந்தாங்க. எப்போ அப்படின்னா போன வருஷம்லாம். பட் இந்த வருஷம்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாயை கொண்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட பயப்படுறாங்க. அதுக்கு பதிலாக எஸ்ஐபியாக வந்து தொடர்ந்து வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது. இது வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சிக்னல் தான், நெகட்டிவ் வந்து கிடையாது. ஸோ எஸ்ஐபியில் எந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு டிஐ வாங்க தான் போகிறாங்க. ஸோ டிஐ வாங்கி ஹோல்டு பண்ணுறதுனால எஃப்ஐ மறுபடியும் வாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிஃப்டி மறுபடியும் மேலே தான் வரும். எந்த எக்காரணத்தை கொண்டு நிஃப்டி அங்கங்கே தள்ளாடிட்டு இருக்குமே தவிர ஒரு லாங் டேர்மாக வச்சு பார்க்குறப்ப நிஃப்டி வந்து மேலே தான் நமக்கு வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் ஹீட் மேப். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 வீக் வச்சுருக்கேன். இப்போ 1 வீக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெரிய அளவில் வந்து கொடுக்கல. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே பார்த்திங்க அப்படின்னா 3% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. ஐடி செக்டாரெல்லாம் எல்லாமே கொஞ்சம் டவுன் தான். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா போன வாரம் நமக்கு வந்து நெகட்டிவ், பட் லாஸ்ட்டு ஒரு 2 டேஸில் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவில் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு. ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மைனஸில் தான் இருக்குது, ஒரு நெகட்டிவில் தான் இருக்குது. பேங்கிங் செக்டார் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, 0.98%, 0.57% வரைக்கும் க்ரோத் ஆகிருக்கு. எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸ் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வாரம் கொஞ்சம் ஃபால் ஆகிருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் 5028லேருந்து 4944 வரைக்கும் இறங்கி 4969 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த எம்எஸ்சிஐ குளோபலோட சார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட்டு, அதாவது ஜூலை, ஆகஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2nd வீக் எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான். இந்த வாரம் மட்டும்தான் கொஞ்சம் வந்து நெகட்டிவில் இருக்குது. மேபி ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுமா, இல்லைனா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கூட எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எஃப்ஐ என்ன தாங்க பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்ஐயோட டேட்டாஸ் பார்க்கணும், கண்டிப்பாக வந்து கேஷில் தான் பார்க்கணும். எஃப்என்டோவில் வந்து நாம் வந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? எஃப்என்டோவை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு மார்க்கெட் டிசிஷனுமே வந்து எடுக்கக்கூடாது. இல்லை, மெயினாக வந்து கேஷ் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ கேஷில் பார்த்தோம் அப்படின்னா 17th ஆகஸ்ட்டில் ஒரு 2500 கோடி ரூபா செல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லவங்க மாதிரி ஒரு 2 நாள் மட்டும் பைலிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செல்லிங் நடக்கலை, வெறும் 500 கோடி மட்டும்தான் செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பையிங் கான்செப்டில் எஃப்ஐஎஸும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஓவராலாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செல்லிங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3500 கோடி ரூபா தான். பட் பையிங் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1900 கோடி ரூபா கொஞ்சம் பையிங்கில் இருக்கிறாங்க. செல்லிங் இருந்தாலுமே கூட பெரிய அளவில் வந்து செல்லிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம நிஃப்டியை பார்க்கலாம். இப்போ அந்த நியூஸு, இந்த எஃப்ஐ டேட்டாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் ஹீட் மேப் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்புது. பட் ஓவராலாக ஒரு நியூஸை வச்சு பார்க்குறப்ப ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டல் ஹையாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கு யூஎஸ் ஈரான் வார் வந்து பெரிய அளவில் வந்து இம்பேக்ட் வந்து கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால், அதாவது 24,360 இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு மேபி ஒரு 24,776 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,025. நான் சொல்கிறது எல்லாமே டே ட்ரேடிங்க்கு வந்து கிடையாது, எல்லாமே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு 1 வீக் கேண்டல் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பையிங் சைடு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,776, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,025. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பையர்ஸ் மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 57,772 பிரேக் அவுட் பண்ணால் 58,610 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 58,610. சப்போஸ் நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 57,109. பட் ஓவராலாக நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மேலே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு மேலே தான் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பக்கத்தில் வந்து மேலே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ இதே ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் நவுத்தி நான் ட்ரா பண்ணேன்னா டச் பண்ண மாதிரி தெரியும். பட் அந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 24,776. ஸோ இதுதான் நமக்கான இந்த பேட்டர்ன், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட லாஸ்ட் எட்ஜ் இதுதான் 25,000. ஸோ 25,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 26,000 நமக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம்.
ஸோ சென்செக்ஸும் சேம் அஸ் ஆஃப் நிஃப்டி தான், ஏன்னா அதே மாதிரி தான் கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 79,149ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டுங்கிறது 76,806. ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு நிஃப்டி இந்த 25,000 பிரேக் அவுட் பண்ணிடுமா அப்படிங்கிறது தெரியல. பட் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நமக்கு நடந்துடும். ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அடுத்து ஆல் டைம் ஹை தான் 26,400. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் நமக்கு வந்து டிமாண்டு தாங்க, என்னதான் இன்வென்ட்ரி டேட்டா வந்து நமக்கு வந்து சப்ளை அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தா கூட நமக்கு இந்த போர் பிரச்சனையினால தொடர்ந்து நமக்கு டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8,268, ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 8,981 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஒன் டே வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால், அதாவது வியாழக்கிழமையோட ஹை, ஸோ தேர்ஸ்டே ஹை வந்து என்ன இருக்குது 8,404. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 8,981 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 1 வீக்கில் எந்த மாதிரி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஃபுல் காம்படிஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு வந்து டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டோஜி கேண்டலை வச்சு எப்படி வந்து சொல்கிறது அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பையர்ஸ் ஆக்குப்பை பண்ணிடுவாங்க, லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல்லர்ஸ் ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நேச்சுரல் கேஸ் வந்து பார்க்கணும். பட் நேச்சுரல் கேஸ் ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இருக்கனால ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு நல்ல பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 319.3, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது கிடையாது. ஓகேங்களா. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆனால் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணக்கூடாது, ஹை அண்ட் லோ வந்து பிரேக் அவுட்டாக மட்டும்தான் நாம் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டு வந்து லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து நமக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 4,205லேருந்து 4,602 வரைக்குமே நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ கோல்டோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த லைனை வந்து லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ ஒன் டே கேண்டல் பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 1,80,695ங்கிறது நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது வந்து சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,59,808, சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,41,861. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து எந்த இடத்துல இங்கே ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து நம்ம சப்போர்ட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம் வேணும்னா, ஏன்னா கொஞ்சம் கீழே இறங்காமலாம் போயிடாது. அப்படியே மேலே போனாலும் எப்படி நமக்கு ரீடெஸ்ட் எடுக்க கீழே இறங்கி தான் ஆகும். ஸோ அப்படி ரீடெஸ்ட் எடுக்க கீழே இறங்குது அப்படின்னா 1,58,117ங்கிறது ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் ஜோன். அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் நல்லா பிரேக் அவுட் தாங்க. எல்லாமே ஒரு எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ காப்பரோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் வந்து 1,401. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 1,480 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,359. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் 95.68 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு 95 94 வந்தது அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வருவாங்க, எஃப்ஐஎஸ் எல்லாம் மறுபடியும் வந்து உள்ளார வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் வச்சு எதுவுமே சொல்ல முடியல. ஸோ இந்தியா விக்ஸ் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஜோன் தான். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து இந்த வாரம் வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கம்மிங் வீக் பங்கு சந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரீசனும் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.